சிக்கன் கிரேவி ஆட்டம் பண்ண போகிறோம். வெங்காயம் இதான் சர்ப்ரைஸ். வெங்காயம் நல்லா போட்டால் தான் நல்லா இருக்கும். துக்கா தக்காளி மாத்திரம் ஒரு 3 தக்காளி கொஞ்சமாக போதும். தக்காளி நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அது கூட எதுக்கு வச்சுருக்கீங்க? போதும். அப்புறம் இதுதான் என்ன இருக்கு இதுல? சிக்கன் மட்டும்தானா இருக்கு? வேற எதாவது தெரியுதே? ஈரலும் லெக் பீஸும் இருக்கு. ஓகே, இப்போ சமைக்க போறாங்க. என்ன மாமாக்கு கரண்டி? ஜல்லி கரண்டி. சரி, நம்ம சீனியர் விதவிதமா சமைப்பதில் அவங்களுக்கு இன்னொரு முகம் இப்போ வரப்போகுது. சீனியர் ரொம்ப கோவப்படுறாங்க. உடம்பு சரியில்லை. சீரணமாகறதுக்கு ஜீரகம் கரெக்டா? நெக்ஸ்ட் வெங்காயத்தை 5-6 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். அதில் கொஞ்சம் 2 கருவேப்பிலை போட்டுருக்கேன். சரி, சேருங்க. அந்த சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா எவ்வளோக்கு வெங்காயம் போடுறோமோ அதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். எத்தனை கிலோ சிக்கன் எடுத்துருக்கீங்க? கொஞ்சம் 1/2 கிலோ. என் கணவரும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிடவே மாட்டாங்க நான்வெஜ். அவங்களுக்குன்னு வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதையும் போடுவோம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீடியோ போற பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து என்னம்மா இன்னைக்கு பூரா வீட்டுல இருக்க போற காரணம் சொல்லுங்க. அம்மா கோயிலுக்கு போறேன் ஞாயிற்றுக்கிழமையில. இன்னைக்கு அம்மா கோயில மழைனால யாரும் வரமாட்டாங்கன்னு குறிமேடை இல்லை. அம்மா கிட்ட வாக்கு கேட்க முடியாது. அதனால வந்து கொஞ்சம் சமைக்கிறதும் சமைக்கலாமேன்னு சமைக்கிறாங்க. நம்ம சின்ன சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சீனியர் என்ன தலையில கையை வச்சு கோதிட்டு இருக்கீங்க? சீனியர் சாப்பாடு செய்யறாங்க, சுவையா இருக்கும்ல? நல்லா வெங்காயம் வதங்கணுமா? இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்னா வதங்கின பிறகு பார்க்கலாம். உப்பு போடுங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்கன்னா சீக்கிரம். இது நல்லா வதங்கின பிறகு பார்க்கலாமா? போட்டுட்டாங்க. அங்க நம்ம சின்ன சீரியலோட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கேன் நான். ஆஹா, நல்ல வாசனை மக்களே. சிக்கன்லாம் வந்து நல்லெண்ணெய் செய்தால் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். சிக்கன்லாம் வந்து நல்லெண்ணெய் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்ன மசாலா? இது வந்து சில பேர் இப்போ தான் எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க. அந்த காலத்துலேயே எங்கள் நைனம்மா தான் செய்வாங்க. நைனம்மா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு செய்து கொடுப்பாங்க. ஓ, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா? எங்கள் அப்பா நான்வெஜ் எல்லாரும் சாப்பிட மாட்டார். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் சிக்கன் சாப்பிட மாட்டோம். அம்மா யாரும் சிக்கனே சாப்பிட மாட்டோம். மற்ற எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல? அம்மா தான் வாங்குவாங்க. ஃபிஷ்ஷு எங்கள் அப்பாவுக்கு டெய்லி ஃபிஷ் இருக்கணும். சாப்பாடு எடுத்துட்டு கேரியர் எடுத்துட்டு வருவாங்க. வரத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்து நாங்கள் பொசாகத்தில் தான் இருந்தது பிறந்ததுலேருந்து. அங்கே வந்து தானா ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு இருக்குது. அங்கே போய் அம்மா காலையில் போய் வாங்கி வந்து கேரியர் தரம் வரத்துக்குள்ளே எல்லாம் செய்துவாங்க. அம்மா அப்போல்லாம் கட்டெடுப்பு தான், கேஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு இதெல்லாம் வதக்கும் போதே ஆசையாக இருக்குது நானும் சமையலுக்கு இருந்தோன்னு. ஆஹா, நல்ல வாசனை மக்களே. இதில் தக்காளி தூக்கு செய்யலாம்மா? நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன் தக்காளி தூக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷும் இருக்குது. எனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று, பன்னீர் தக்காளி தொக்கு. ஓகே, வதங்கின பிறகு பார்க்கலாம். இது வாட் இஸ் திஸ்? சத்தமா பேச. லெக் பீஸ் ஒன்று வாங்கி வந்திருக்காரு. சத்தமா இல்லாம பேசுறீங்க. ஐயோ, அதாவது ஒரு போன் இல்லாம வாங்க சொன்னா பெரிய ராஜ்கிரண் நினைப்பு. ராஜ்கிரண் படத்துல கடிப்பானே. ஆமா ஆமா, ராஜ்கிரண் ஒரு படத்துல
இப்போ மஞ்சத்தூள் போடணும். கிருமி நாசினியும் கூட மஞ்சத்தூள் போடணும். நல்லா போடுங்க. மஞ்சத்தூள் நல்லா போடணும். கிருமி நாசினி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்க தான் போட்டுருக்கோம். இப்போ கறி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியா சத்தமா பேசுங்க. உப்பு போட்டுக்கோங்க. கறி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. நேர்களுக்கு விட்டா காது கேட்காது. நீ சொல்லிடு. நான் சொன்னோம் சமைப்பவர்கள் தான் சொல்ல வேண்டும். எனக்கு அளவெல்லாம் தெரியாது. சிக்கன் சத்தம். சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆ அவ்வளோதான். கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள். சத்தம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடணும். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா. நான் ஒப்பிக்க வேண்டியதாயிடுச்சே. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமா. என்ன இன்னைக்கு ஒரே நாக்குக்கு ஃபயர் இன்ஜின் தேவைப்படும். மல்லித்தூள் கொஞ்சோண்டு. அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? அந்த டப்பா மூடி. என்னெல்லாம் சமைக்க சொன்னா எந்த மசாலானே தெரியாம சமைப்பேன். சீனியர் மக்களே, எனக்கு சமைக்க யாரும் கற்று தரல. எங்க அம்மாவே கத்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? கண்ணு பார்த்து இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? இருங்க, நல்லா எல்லா மசாலாலாம் திரட்டணும். பரட்டுட்ட பிறகு பார்க்கலாம். ஆமாம். நீங்க தான் சொல்ல மாட்டீங்க சத்தமா. முடியல, உடம்பு கொஞ்சம் பிரச்சனை. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையா? உடம்பு பிரச்சனையா? தலைவலி காலையில். மேடம் இது கிரேவி தொக்கு. அதுதான் வேகணும்ல. அதுக்கு எதுக்கு தண்ணி ஊத்துறீங்க? தண்ணி ஊத்துனா குழம்பாகாது. ஆமாலாம் ஆகாது. அது வேகணும். மூடி போட்டு வேக வச்சுட்டா போச்சு. விசில் விட்டா. ஆனாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சா தானே. சரி, இப்ப வெந்த பிறகு பார்க்கலாம். ஆமாம். மூடி போட்டு வச்சுட்டாங்க குக்கரை. ஒரு 3 விசில் வந்து வெந்த பிறகு பார்க்கலாம். தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி நாங்க ஊத்துற தண்ணி எல்லாம் வத்தின பிறகு பார்க்கலாம் மக்களே. சரி மக்களே, பார்க்கலாம். அப்புறமா அரிசி வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கும். எல்லாம் சமைக்கும் போது பார்க்கலாம். சத்தமா பேசுங்க. இது பாருங்க மக்களே. இதோ பாருங்க மக்களே. வாழைக்கருவாடு வாங்கினா கருவாடு 3 போச்சு. இப்படி பாக்கெட்டு குடி குடி பாக்கெட்டு வாழைக்கருவாடு ஊற வச்சுட்டாங்க. ஊறின பிறகு பார்க்கலாம். வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு பார்க்கலாம். இப்படி போட்டு வச்சுட்டாங்க குக்கரை. ஒரு 3 விசில் வந்து வெந்த பிறகு பார்க்கலாம். தண்ணி விட்டுருக்கு. அந்த தண்ணி நாங்க ஊத்துற தண்ணி எல்லாம் வத்தின பிறகு பார்க்கலாம் மக்களே. சரி மக்களே, பார்க்கலாம். அப்புறமா